ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ருசியான கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வரணும், தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கும் போதே 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலில் ஃபஸ்ட்டு கோடு வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான அளவு. அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க மிளகாய். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சேர்த்த 1 நிமிஷத்துலேயே கேரட் சேர்த்துக்கலாம். நான் 3 கேரட்டு தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸ் தான். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே கேரட்டும் கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் வெங்காயம் சேர்த்த 1 நிமிஷத்தில் கேரட் சேர்க்க சொல்கிறேன். அப்புறமா தக்காளி மீடியம் சைஸு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா இது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு அளவு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை முழுமையாக ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, அரைச்சிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சட்னிக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க. திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணாலும் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சட்னி, கேரட் சட்னி, ஹெல்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வரமிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெல்தியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கொடுக்கும் உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.